171 திரைப்படம் தான் நான் இயக்கிய முந்தைய படங்களை போல இருக்காது எனவும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும்னு லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இது போன்ற தகவல்கள் படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கு. நிலையில சமீபத்துல தான் இந்த படத்துல இருந்து போஸ்டர் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியாகும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விக்ரம் மற்றும் லியோ படங்களின் டைட்டிலை ஒரு வீடியோவின் மூலமாக வெளியிட்டதை போல தலைவர் 171 படத்தோட டைட்டிலையும் லோகேஷ் ஒரு வீடியோ மூலமாக வெளியிட திட்டமிட்டிருக்காரு. அதற்கான படப்பிடிப்பு தற்பொழுது நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 50 வருடங்களாக நடித்து வரும் ரஜினி இதுவரை இல்லாத அளவுக்கு பிரமிப்புல ஆழ்த்தி வருகிறதாம் தலைவர் 171. சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் தான் என்றும் சொல்லப்பட்டு வருது. தலைவர் 171 படத்தோட ஒட்டுமொத்த கதையும் ஒரே நாள்ல நடக்கிறது மாதிரி உருவாக்கப்பட்டு வருதாம். கைதி திரைப்படம் ஒரே நாள்ல அதை போல கதைக்களம் இருக்குமோ அதே மாதிரி தலைவர் 171 திரைப்படமும் அதே கதைக்களத்துல ஒரே நாள்ல நடக்கிறது மாதிரி அமைக்கப்பட்டு வருதாம். இது மட்டுமல்லாம இந்த படத்துல ரஜினி போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. டெய்லர், வேட்டையன் படங்களை தொடர்ந்து இப்பொழுது லோகேஷ் கனகராஜின் தலைவர் 171 திரைப்படத்திலும் ரஜினி போலீஸாக நடிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ரஜினி நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறதாக தகவல்கள் வெளியான நிலையில் இப்பொழுது போலீஸ் கதாபாத்திரத்தில் ரஜினி நடிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது.